ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் இந்த பர்டிகுலர் 4 பிளேசஸில் திங்ஸை டம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 4 பிளேசஸ் என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்க்கலாம், டைனிங் டேபிள். நிறைய பேர் வீட்டில் வந்து டைனிங் டேபிள் அப்படின்னு இல்லை, நார்மலாக ஒரு டேபிள் இருந்தாலே போதும். நம்மளோட எல்லா திங்ஸையுமே அங்கே தான் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் பசங்களாக இருந்தாங்கன்னா பேகு, காலேஜ் போகிறவங்களா இருந்தால் பேகு, ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் பேகு, லேப்டாப்பு, சார்ஜர் எல்லாமே பார்த்திங்கன்னா சில வீட்டில் வந்து அப்படியே இந்த டேபிளில் தான் இருக்கும். ஸோ டேபிளை வந்து எப்போதுமே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அதுக்காக எப்போதுமே டேபிளில் ஒன்று கூட வைக்கக்கூடாதா? அப்படி கிடையாது. இப்போ நம்ம சடனாக எங்கேயாவது வெளியிலே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா ஹேண்ட்பேகு, கீ அந்த ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சு அந்த பிளேஸில் வச்சிடணும். இப்போ என்னோடய டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில், அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸு, ஃப்ரூட்ஸு, ஒரு நோட், இது மட்டும்தான் இருக்கும். எப்போதுமே இந்த பிளேஸில் இது மட்டும்தான் இருக்கும். எப்போவாவது ரேராக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனு, அப்புறம் என்னோடய ஹேர் பின், அப்புறம் வந்து ஹேர் பேண்டு எப்போயாவது இருக்கும், பேங்கிள்ஸ் இருக்கும். மற்றபடி எதையுமே நான் வச்சுக்க மாட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய சிரப் வந்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே எப்போதுமே இங்கே இருக்கும். பிகாஸ் நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக. ஏதாவது நீங்கள் வந்து டெய்லி ரொட்டீனில் எடுத்துகிட்ருக்கீங்க, மறந்துடக்கூடாது அப்படின்னா உங்களோட கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு நீட் இல்லை அப்படின்னா இதையுமே நான் வந்து மேலே வைக்க மாட்டேன். அந்த பாக்ஸ்குள்ளே தான் வச்சுருப்பேன். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் வச்சுருக்கேன். கருப்பு கவுனி, அப்புறம் அதோட இன்னொரு பேர் கூட எனக்கு தெரியல, கூல் பண்ணுறதுக்கு உள்ளது. இது எல்லாமே எனக்கு சுத்தமாக தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால. இப்போ தான் ஒரு 1 வீக்காக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஒரே ஒரு ஸ்நாக் இருக்குது, அப்புறம் தைலம், இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வர வரைக்கும் மட்டும்தான் நான் ஸ்நாக்ஸ் வந்து டம்ப் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே வந்து 2 டேஸில் காலி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் டேபிளில் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கூடையில் போட்டு. இந்த பேஸ்கெட் எம்டி ஆனதுக்கப்புறம் இதுவுமே இந்த பிளேஸில் வந்து இருக்காது. அப்புறம் ஒரு நோட்டு, இந்த நோட் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வரவு செலவு கணக்கு எல்லாமே இந்த நோட்டில் தான் இருக்கும். ஒரு நோட் பென் இல்லாமல் என்னால் சீரியஸ்லி இருக்கவே முடியாது. ஏதாவது வெளியில் போயிட்டு வரோம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சேவிங்ஸ் எப்படி பண்ணலான்ற வீடியோவுமே நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி வந்து டேபிள் இருந்தால் ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, எப்போயாச்சும் ஒரு மொபைல், அப்புறம் ஒரு ஹேர் பேண்ட், இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். அதையுமே இந்த பாக்ஸுக்கு மேலே நான் வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ நீங்களும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடு வந்து கீழே மெஸ்ஸியாகவே இருந்தாலுமே டேபிள் வந்து நீட்டாக இருக்கும்போது லுக் வைஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளேஸ் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீட்டு கட்டிலுக்கு மேலே சில பேர் வீட்டில் காட் வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக இருக்கும், சில பேர் வீட்டில் வித் ஷெல்ஃபோடு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். காட் அப்புறம் வந்து பெட்டு, இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேபிள் மாதிரி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் சார்ஜர் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் ஒரு டெக்கார் பீஸ், இது மட்டும்தான் வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டில் வேணால் வந்து நான் ஒரு 2 பிளேஸஸ்க்கு சேஞ்ச் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுருவேன். நான் மொபைல் வந்து பார்த்துட்ருக்குறேன், கார்னரில் உட்காந்துன்னா நான் வந்து கீழே வச்சுருவேன். அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா அந்த காட்லேயே பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வச்சுருவேன். ஸோ இந்த 3 பிளேஸஸ் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணேன். மற்றபடி வாட்டர் பாட்டில் அதே பிளேஸில் தான் இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து வச்சுக்கோங்க, வீடு வந்து நீட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய சார்ஜர், என்னோடய ஹஸ்பண்டோட சார்ஜர், ஒரு தைலம் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நைட் டைமில் ஹெட்டேக் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஸோ அப்போ வந்து டக்குன்னு ஹாலுக்கு போய் எடுத்துகிட்டு வர முடியாதுங்கிறதுக்காக இந்த பேஸ்கெட்லேயே போட்டு வச்சுருக்கேன். தென் இம்பார்ட்டன்ட் டிப் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ஏசி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏசி ரிமோட்டை பெட்லேயே தான் போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. சார்ஜர், இந்த மாதிரி ஏசி ரிமோட் எல்லாத்துக்குமே ஒரு பிளேஸ் செப்பரேட்டாக வச்சுட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். லாஸ்ட் பிளேஸ் வந்து பார்க்கலாம். வாஷிங் மிஷினோட டாப்பில் இருக்கிற அந்த ஒரு பிளேஸ், அந்த பிளேஸையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்லாப் மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்காக எதுவுமே வைக்கக்கூடாதா அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் அது மேலே வச்சுருப்பேன். ஹெல்மெட், என்னோடய ஹஸ்பண்டோட ஹெல்மெட்டு. அப்படியே அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா அந்த பிளேஸில் வச்சுருவாங்க. அது அந்த பிளேஸில் மட்டும்தான் இருக்கும். அது திடீர்னு நான் குக் பண்ணுறேன், என்னோடய கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான். ஸோ இடம் பத்தலை அப்படின்னும் போது அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் அதே பிளேஸில் வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இந்த 4 பிளேஸஸையும் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வீடு வந்து நீட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.